Now there are two ways to implement the stack. One is array implementation of stack ADT. Second one is linked list implementation of stack ADT. First we are going to see array implementation of stack ADT. Array consists of group of similar data elements or homogeneous data elements. Some limitations படிச்சோம். என்ன limitation, disadvantage, limitations எல்லாம் same தான். ஓகேவா? So the disadvantages are while performing insertion and deletion operation, shifting can be done. Shifting நடக்குது. அந்த shifting வந்து overcome பண்றதுக்காக தான் linked list க்கு போறோம். So அதெல்லாம் கொஞ்சம் disadvantage. அப்படிதானமா? So அதே தான் இந்த arrayல ஞாபகம் வச்சுக்க. arrayனா தெரியும் உனக்கு index இருக்கும். So a of 0னா element பாயிண்ட் பண்ணுது. வெறும் 0 இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணா இண்டெக்ஸை மாத்திரம் தான் பாயிண்ட் பண்ணும். a of 0னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளால இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க. Now we are going to see this stack. So அப்போ நீ நினைக்கலாம் so arrayல நம்ம ஏற்கனவே எடைக்குள்ளெல்லாம் இன்சர்ட் பண்ணோம். ஆனா இங்க நம்ம array தான் வச்சு பண்ண போறோம். பட் we are not going to insert anything in between. எடைக்குள்ளேயோ அல்லது ஃபர்ஸ்ட்லயோ பண்ண போறது இல்ல. Everything can be done in top. Okay, top பாயிண்டர் ஒன்று வைக்க போறோம். அந்த பாயிண்டர்ல தான் எல்லாமே புஷ்ஷும் பண்ண போறோம், பாப்பும் பண்ண போறோம். So this is the array. Okay, array na stack வந்து நான் arrayல represent பண்ணிருக்கேன். Initially the array will be like this. So ஒரே ஒரு element நான் என்ன செய்திருக்கேன், push பண்ணிருக்கேன். Push of A. What is the meaning? Insertion. A வந்து push ஆயிடுச்சு. So next again I am going to perform push of B na உடனே என்ன செய்யுமா, இங்க பண்ணாது எங்க பண்ணுது, A வந்து இதுக்குள்ளால இன்சர்ட் ஆயிடுது. அடுத்து now I am going to perform pop னா A delete ஆகாது, எதுமா delete ஆகும், B, because only one end இதுதான், இதுக்குள்ளோட தான் போகும், இதுக்குள்ளோட தான் வெளியில வரும். ஓகே, புஷ்ஷும் இங்க தான் நடக்குது, பாப்பும். புஷ்னா அதன் வெளியா எலிமெண்ட் உள்ள போகுது, பாப்புனா இப்ப கண்டிப்பா எதுதான் வெளியில போகும், B தான் போகும். ஓகேமா, நான் 5 எலிமெண்ட் தான் நான் இன்சர்ட் பண்ண போறேன். அதான் மேக்ஸ் 5 கொடுத்துருக்கேன். How many operations are there? Push, pop, display. இந்த மூணு தான் மெயின். push, pop, display. ஓகேமா, ஸோ ஸ்டாக்ங்கிறது என்னோட அரே. ஸோ என்னோட ஸ்டாக் வந்து நான் ஸ்டாக்ங்கிற அரேல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து டாப்னு ஒரு பாயிண்டரை நான் யூஸ் பண்ண போகிறேன். இனிஷியலி த டாப் பாயிண்டர் will be set to -1. ஏன்னா இனிஷியலாக என்னோட ஸ்டாக்குக்குள்ள எதுவுமே இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு செட் த டாப் பாயிண்டர் as -1. நெக்ஸ்ட் நான் ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் சம்திங் இன்சைட் மை ஸ்டாக். ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் ஒன் மோர் வேரியபிள் that is called as item variable. Okay, so as we know earlier, there are two operations can be performed in stack through push, pop. push na enna ஏற்கனவே சொல்லிட்டேன், புஷ் பண்றதுக்கு முன்னால உனக்கு அந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படிதானமா, நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மேக்சிமமா ஸ்டாக்குக்குள்ளால 5 எலிமெண்ட் தான் இன்சர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்படிதானமா, அப்போ இதனோட சைஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0 to max -1. ஓகே, சைஸ் எப்படி இருக்குமா, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0 to max -1. அப்போ டாப்ங்கிற பாயிண்டர் மேக்ஸ் -1ல் இருந்ததுன்னா, டாப்ங்கிற பாயிண்டர் மேக்ஸ் -1ல் இருந்ததுன்னா, வாட் இஸ் த மீனிங், ஸ்டாக் இஸ் ஃபுல். தேர் இஸ் வி காண்ட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் எனி புஷ் ஆப்ரேஷன் இன் தட் பர்டிகுலர் ஸ்டாக். தட் இஸ் தி மீனிங். அப்போ புஷ் பண்ணும்போது யூ ஹேவ் டு செக் திஸ் கண்டிஷன். ஸோ இஃப் இட் இஸ் நாட் ஃபுல், வாட் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் டு ரைட் தி எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட்டில் என்ன செய்யணும், ஐ கேன் ஏபிள் டு இன்சர்ட் தி ஐட்டம். ஸோ அப்போ ஐட்டத்தை யூசர்ட் இருந்து வாங்குறோம், என்டர் ஐட்டம், ஐட்டத்தை ஸ்கேனர் ஸ்டேட்மெண்ட் வச்சு யூசர்ட் இருந்து கெட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும், இனிஷியலாக டாப் வந்து -1ல் பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே சொல்லியிருக்கோம், செட் பண்ணி வச்சிருக்கோம் -1. அப்போ நவ் டாப் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். நவ் டாப் பிகம் 0. இது என்ன, இட் இஸ் நத்திங் பட் இண்டெக்ஸ் வேல்யூ. அரேயோட இண்டெக்ஸ் வேல்யூ, இந்த வேல்யூவை தான் என்ன செய்யுது, பாயிண்ட் பண்ணுது. ஸோ அப்போ டாப் ++னோடனே டாப் எங்கே வந்துடுது, இந்த இடத்துல டாப் வந்து வந்துடுது. இப்போ என்ன செய்யணுமா, அந்த ஸ்டாக் ஆஃப் டாப் stack is my array or stack. In this stack only I am going to insert the element. Okay, so stack of top is equal to, இப்போ அந்த டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. அந்த டாப்ல நம்ம என்னதை தூக்கி பிளேஸ் பண்ண போறோம், அந்த ஐட்டத்தை தூக்கி பிளேஸ் பண்ண போறோம். So what will happen, so அந்த டாப்ல A வந்து என்ன செய்யுது,
போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேமா? ஸோ புரிஞ்சுக்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு பெர்ஃபார்ம் தி புஷ் ஆப்ரேஷன் யூ ஹாவ் டு செக் வெதர் தி ஸ்டாக் இஸ் ஃபுல் ஆர் நாட். ஸோ ஃபுல்லாக இல்லைன்னா யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் தி எலிமெண்ட் இன்சைட் தி ஸ்டாக். டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அடுத்து அந்த டாப்பில் தூக்கி ஐட்டத்தை பிளேஸ் பண்ணணும். ஓகேவாமா? அடுத்து பாப்னா என்ன கண்டிஷன்மா செக் பண்ணணும்? ஸ்டாக் எம்டியானு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்போ ஸ்டாக் எம்டி டாப்பு இன்க்ரிமெண்டே ஆகாமல் டாப்பு -1 இருந்ததுன்னா ஸ்டாக் இஸ் ஃபுல். So top வந்து -1 இருந்ததுன்னா we can say that the stack is empty. Just print பண்ணிடலாம். ஸோ ஒருவேளை எலிமெண்ட் இருக்குது. ஓகே, என்னோட ஸ்டாக்குக்குள்ளால எலிமெண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணுமா? ஸோ we have to write some procedure for that also. என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்துக்கும் கோட் எழுதணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா I am going to take the top element in item. I am going to store itemங்கிற ஒன்று ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த ஐட்டமில் ஸ்டாக் ஆஃப் டாப்பை தூக்கி எங்கே வச்சுருவோம்? ஐட்டமில் வச்சுருவோம். வச்சுட்டு டாப்பை ஜஸ்ட் என்ன செய்துடுறோமா? டிக்ரிமெண்ட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா அதுக்கு மேலே அடுத்து ஏற்கனவே ஸ்டாக் ஆஃப் டாப்புக்கு மேலே ஓவரைட் ஆனாலும் எனக்கு காரியம் இல்லை. I want to delete that element. அப்போ டாப்பை என்ன செய்துடுறோமா? டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். These two steps are very 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 important. பாப் எலிமெண்ட் உனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா you can write this data. ஸோ புஷ்னா டாப் இன்க்ரிமெண்ட் பண்ணுறா, ஐட்டத்தை தூக்கி ஸ்டாக்ல வச்சிடறா. ஆனால் இங்கே ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஐட்டத்தை தூக்கி எங்கே வச்சிடறா? ஐட்டம்ல வைக்கிற டாப்பை டிக்ரிமெண்ட் பண்ணுறா. ஓகேமா? we all clear with this one? Now we are going to see the display procedure. So in display procedure, so displayக்கு we need to check one condition, that is whether the stack is empty. So stack empty இருந்ததுன்னா we can't able to display anything on our screen. Okay, so screenல எதுவுமே டிஸ்ப்ளே பண்ண முடியாது. அது இருந்தால் தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ அப்போ அதை செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோமா? ஸோ ஒருவேளை எம்டினா no need to display anything, and else நான் என்ன பண்ணணுமா? என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் டிஸ்பிளே கால் பண்ண போகிறேன். அப்போ எங்கேருந்து டிஸ்பிளே பண்ணணும்? டாப்லேருந்து ஒன்றா என்ன செய்யணும்? டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு தான் நம்ம லூப் எழுதியிருக்கோம் பாருமா. ஸோ I is equal to top. டாப் எங்கே இருக்கு? இப்போ டாப் இந்த இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட்டாக இதை இன்சர்ட் பண்ணவோ அந்த இடத்துல டாப் நிற்குது. ஸோ டாப்ல இருந்து இது வரைக்கும் உள்ள எலிமெண்ட் 1 by 1 என்ன செய்ய போகிறோம்? பிரிண்ட் பண்ண. I is equal to top. I எது வரைக்கும்? I greater than 0 வர்றது வரைக்கும் I is equal to top. அது வந்து greater than or equal to 0 வர்றது வரைக்கும் அதுக்குள்ளால இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 1 by ஏற்கனவே நம்ம அறையில் படிச்சதா. ஸோ உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்?